ஹலோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ தமிழ்லேயே ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு கிராண்ட் மாஸ்டர் கார்த்திக் வெங்கட்ராமன் நான் இங்கிலீஷில் வீடியோ போடுறத பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன்டா தமிழ்லேயே வீடியோ பண்ணலாமேன்னு கேட்டாப்படி. ஸோ அதுக்கப்புறம் யா ஸோ தமிழ்லேயே பண்ணலாமே, நம்மளுக்கு வேற நல்லா தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்புறம் டிசைட் பண்ணேன். ஸோ ரொம்ப நாளுக்கு என்ன வீடியோ போடுறதுனே தெரியல, யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் என்ன ஐடியா கிடச்சதுன்னா, என்னோட ஃபேவரட் பிளேயர் வந்து பாபி ஃபிஷர். நான் சின்ன வயசில் நிறைய வாட்டி படித்த புக்குன்னா மை 60 மெமரபிள் கேம்ஸ். ஸோ ஏன் அந்த புக்கோட கேம்ஸை ஏன் சீரீஸாக பண்ணக்கூடாது, அந்த புக்கில் இருக்கிற கேம்ஸை கவர் பண்ணலாமேன்னு யோசித்தேன். யா ஸோ யா பாபி ஃபிஷர் பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, ஆஹ், அவரை பற்றின அறிமுகம் எனக்கு கொடுத்தது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கோச் அன்சர் பச்சா சார். ஏன்னா அவர் வந்து பாபி ஃபிஷரோட பயங்கரமான ஃபேன். ஸோ நிறையா பாபிஷரை பற்றின ஸ்டோரிஸ், கேம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவர் மூலமாக தான் தெரியும். நான் செஸ்ஸுக்கு வந்தோடனே ஸோ சின்ன வயசில் நான் நிறைய வாட்டி படித்த புக்குனா அது மை 60 மெமரபிள் கேம்ஸ், அந்த புக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் கேம் நம்பர் 1 பார்க்க போகிறோம். இந்த கேம் ஃபிஷர் ஒயிட்டு. ஸோ பாபி ஃபிஷருங்கிறது வந்து அவரோட பெட் நேம். ஸோ அவரோட உண்மையான பேர் ராபர்ட் ஜேம்ஸ் ஃபிஷர். பிளாக் வந்து சர்வின் ஜேம்ஸ். ஸோ இது 1957 ஆடின கேமு. திங் ஃபிஷர் வந்து 14 இயர்ஸ் அப்போ நினைக்கிறேன், 14 இயர்ஸ். யா ஸோ ஃபிஷர் ஒயிட்டு. ஸோ ஃபிஷர் ஸ்டார்ட் வித் E4. ஸோ ஃபிஷரோட ரெப்படையர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ரெப்படையர் இல்லை, நிறைய ரெப்படையர், ரொம்ப மினிமல் ரெப்படையர் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் அவர் ஒயிட்டில் E4 தான் ஆடினார். ஸோ E4, C5, Knight F3, டி சிக்ஸ்னு வச்சிருந்தா ஓப்பன் சிக்ஸ்லியன் D4 ஆடி இருப்பாரு. ஸோ E6ன்னு ஆடி இருக்காங்க பிளாக்கு. ஸோ இங்கே D3. ஸோ D3 கிங்ஸ் இண்டியன் அட்டாக். ஸோ ஃபிஷருடைய ஒன் ஆஃப் த மெயின் வெப்பன் கூட சொல்லலாம் கிங்ஸ் இண்டியன் அட்டாக். அப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் நிறைய கிங்ஸ் இண்டியன் அட்டாக் ஆனது யாருன்னா, ஐ திங்க் குகேஸ் வந்து அன்டில் கிராண்ட் மாஸ்டர் ஆகிற வரைக்குமே நிறையா கிங்ஸ் இண்டியன் அட்டாக் ஆடிருக்காங்க. அப்புறம் இளம்பருத்தி. ஸோ இளம்பருத்தி நிறையா சின்ன வயசில் கிங்ஸ் இண்டியன் அட்டாக் தான் நிறையா ஆடிருக்கான். யா ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஐ திங்க் ஃபிஷரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் கிங்ஸ் இண்டியன் அட்டாக் சூஸ் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். யா இளம்பருத்தி அஃப்கோர்ஸ் ஃபிஷரோட இது இருந்து தான். ஐ திங்க் ஐ ஹோப் ஐ திங்க் குக்கேஸும் அப்படிதான் சொன்ன மாதிரி எனக்கு ஏதோ ஒரு வீடியோவில் கூட பார்த்துருக்கேன். D3, Knight C6, G3, Knight F6, Bishop G2, Bishop E7, Castle Castle, Knight B2. ஸோ கிங்ஸ் இண்டியன் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, ஒயிட் அண்ட் பிளாக்கோட ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்தோன்னா கிங்ஸ் இண்டியன் அட்டாக் பேர்லேயே இருக்குது. ஸோ ஒயிட்டோட ஸ்ட்ராட்டஜி வந்து கிங் சைடில் அட்டாக் பண்ணுறது. ஸோ பிளாக்கோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து குயின் சைடில் ப்ளே பண்ணுறது தான், ஐ மீன் குயின் சைடில் அட்டாக் ப்ளே பண்ணுறது தான் பிளாக்கோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்ன பாயிண்ட்னா, ஒயிட்டை வந்து கம்ஃபர்டபுளாக கிங் சைடில் அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ ஒயிட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக பிளாக்கு குயின் சைடில் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போது வந்து ஒயிட்டால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கிங் சைடில் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கேயும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஆப்போசிட் சைடில் அட்டாக் பண்ணிக்கிறதுனால ஒயிட்டால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக டக்குனு கிங் சைடில் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ ஒயிட்டோட ஐடியா வந்து கிங் சைடில் அட்டாக் பண்ணுறது, பிளாக்கோட ஐடியா வந்து குயின் சைடில் அட்டாக் பண்ணுறது. ரேஸ் பிட்வீன் கிங் சைடு அட்டாக் அண்ட் குயின் சைடு அட்டாக். யா ஸோ இங்கே வந்து செர்வின் ஆடின மூவ் வந்து எனக்கு ஐடியாவே புரியல. ஸோ ஜென்ரலாக குயின் சைடு தான் அட்டாக் பண்ணுவாங்க, குயின் சைடு தான் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவாங்க மோஸ்ட்லி. லைக் பி பான் ஏ பான் புஷ் பண்ணிட்டு வரதா இருக்கும். ஸோ இங்கே செர்வின் ஆடின மூவ் வந்து ரூக் B8. பட் ஆனால் பெஸ்ட் ஐடியானா D5 சொல்லலாம். D5, ரூக் E1, B5, E5, Knight D7, Knight F1. ஸோ யூஸ்வலாக இப்படி தான், ஐ மீன் இட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்னு சொல்லலாம். Bishop 4 A4 அண்ட்
இங்கே ஒயிட் வந்து A3 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இஃப் பிளாக் பிளேடு A3, அப்புறம் ஒயிட் வந்து B3 வச்சாகணும். B3 வச்சதுக்கப்புறம் ஈஸியாக C4 பிரேக்லாம் கிடச்சிரும். ஒயிட்டால் கம்ஃபர்டபுளாக கிங் சைடில் அட்டாக் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ A3 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மூவ். ஐ திங்க் இதுவும் ஃபிஷர் ஆடின கேம் தான் 1967. பட் இந்த 60 மெமரபிள் கேம்ஸில் அது இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி பார்க்கலாம். யா, ஸோ இந்த மாதிரி ஆடி இருக்கலாம். ஸோ இதுதான் மெயின் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளாக். பட் ஆனால் சர்வின் இங்கே ஆடினது வந்து ரூக் B8 கைண்ட் ஆஃப் என்ன ஐடியான்னு எனக்கு புரியல. ஏன்னா அவர் வந்து B5யும் கண்டினியூ பண்ணலை. அதே டைம் எதுக்கு ரூக் B8 வச்சாருன்னு தெரியல. ஏன்னா ரூக் B8 தான் பின்னாடி கேம் போக போக ரூக் B8ல வச்சதுனால இருந்ததுனால பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. யா, ஸோ ரூக் E1. ஸோ ஃபிஷர் அவரோட ஐ மீன் கிங்கிரின் அட்டாக்கோட யூஸ்வல் மூவ் ரூக் E1, நைட் F1, H4, நைட் 1, H2, ஸோ நைட் G4 அந்த மாதிரி E5 தள்ளிட்டு. ஸோ இங்கே செர்வின் ஆனது வந்து D6. மேபி இவான் என்ன பண்ணுறாருன்னா E5 ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஐ மீன் E5 வந்ததுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக அட்டாக் பண்ணிடுறாங்க ஒயிட்னு சொல்லிட்டு மேபி யூ வாண்ட் டு ப்ரிவென்ட் E5. ஸோ இப்போ E5 வைக்க முடியல. ஸோ ஃபிஷர் என்ன பண்ணுறாருன்னா C3 ஐடியா என்னன்னா D4, அதுக்கப்புறம் நான் E5 வைக்க போகிறேன் இந்த மாதிரி ஃபிஷரோட ஐடியா. யா, செர்வின் இங்கே ஆடினது பார்த்தீங்கன்னா B6. ஸோ ஐ திங்க் இதோட B5 பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா B5, D4, டேக்ஸ் D5, E5 ஸ்டில் playable ஃபார் போத் சைட்ஸ். இன்கேஸ் D4க்கு பதிலாக D4க்கு B4 கூட ஆடலாம். B4 அதுக்கு E5, B-Tex, D-Tex E5, D-Tex E5, நைட் D7, C4 இட்ஸ் பிளேயபிள். அண்ட் D-Tex E5 பதிலாக B-Tex C3 கேப்சர் பண்ணால் E-Tex F6, C-Tex D2. ஸோ F into E7 கேப்சர் பண்ணால் D into E1 குயின் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் நைட் into D2. ஸோ நைட் into D2 சின்ன டாக்டிக்ஸ். ஏன்னா இப்போது C6லே ஹேங்கிங்கு, E7லே ஹேங்கிங்கு. ஸோ பீஸ் போயிடும். ஓகே, செர்வின் ஆடின மூவ் வந்து B6. ஸோ பிளாக் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா குயின் சைடில் அவங்க அட்டாக் கிரியேட் பண்ணுங்கிறது இட்ஸ் அதான் ஓப்பனிங்கோட நேச்சர். பட் அது ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால் ஐ திங்க் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு பிளாக்கோட பிளே. ஒயிட்டுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துருச்சு. ஸோ D4. யா, ஸ்டில் CD4 takes D5, E5, knight D7 இஸ் பிளேயபிள். அண்டு ஆனால் செர்வின் குயின் C7 ஆடிருக்காங்க. ஐ திங்க் ஸோ அவங்க ஐடியா என்னன்னு தெரியல. மேபி ப்ரிவெண்டிங் E5 இல்லை சென்டரை வந்து கொடுக்காம D5, E5 சென்டர் கொடுக்காம ப்ளே பண்ணுற மாதிரி கூட இருந்துக்கலாம். ஸோ என்ன ஐடியா எனக்கு கிளியராக தெரியல. ஸோ ஃபிஷரோட ஐடியா இஸ் கிளியர். E5 இப்படி E5. யா, இங்கே வந்து D-Tex E5, D-Tex E5, knight D5 இட்ஸ் ஸ்டில் பிளேயபிள் பொசிஷன், ஈக்குவல் பொசிஷன் கூட சொல்லலாம். மேபி ஸ்லைட்லி பெட்டர் ஃபார் ஒயிட்டாக இருக்கலாம். பட் D-Tex E5 தவிர நைட் D5 ஆர் நைட் D7 போத் அவ்வளோ நல்ல மூவ்ஸ் இல்லை. பிகாஸ் கேமில் ஆனது நைட் D5, அதுக்கு பதிலாக நைட் D7 ஆனாலும் ப்ராப்ளம் தான். ED6, BD6, நைட் E4. இப்போ என்ன பிரச்சனைனா அடுத்த நைட் D6, பிஷப் F4. இந்த B8ல ரூக் இருக்கிறதுனால ப்ராப்ளம் வருது. இன்கேஸ் இப்போ C into D4 கேப்சர் பண்ணால் நைட் D6, குயின் D6, பிஷப் F4, E5, knight into E5, knight into E5, C into D4. Yeah, and then yeah, white is better, clearly better. செர்வின் நைட் D5 ஆடினாரு. நைட் D5 இட்ஸ் a bad move ஆக்சுவலி. இங்கே ஃபிஷர் வந்து E-Tex D6 ஆடினாங்க. அதுக்கு பதிலாக E-Tex D6 மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி. வேணும்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒயிட் டு பிளே என்ன பண்ணலான்னு. ஸோ இங்கே C4னா உடனே இமீடியட்டாக ஒயிட்டுக்கு கிளியர் வின்னிங் அட்வான்டேஜ். ஸோ C4, நைட் D B4னு ஆடி ஆகணும்.
e takes d6 இப்போ பிஷப் d6 இப்போ நைட் e4. இப்போ அதே தான் அந்த பிஷப் ஃபோர் த்ரெட்டு இந்த ஏர் இன்கேஸ் இப்போ சி டெக்ஸ் d4 கேப்சர் பண்ணாங்கன்னா நைட் d6 குயின் d6 பிஷப் 4 e5 நைட் அண்ட் e5. ஃபர்ஸ்ட் e இன்ட்டு d6 கேப்சர் பண்ணதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா ஆஃப்டர் பிஷப் இன்ட்டு d6 இப்போ c4னா நைட் f6 போயிடுவாங்க. f6 ஸ்கொயரில் வந்து எதுவும் கண்ட்ரோல் இல்லை. யா ஸோ பட் ஃபிஷரோட ஐடியா அது இல்லை. மேபி அவர் c4 மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிஷர் நைட் e4 ஆனாரு. இப்போ என்ன ஐடியானா அந்த நைட் d6 அடிச்சுட்டு c4 and then bishop f4. ஸோ பிளாக் c4 தடுக்கிறதுக்காக பிளாக் பிளேட் c4. ஸோ இப்போ ஃபிஷர் என்ன பண்ணாங்க அப்படின்னா நைட் டெக்ஸ் d6 குயின் டெக்ஸ் d6 அண்ட் நைட் g5. ஸோ நைட் g5 என்ன ஐடியா அப்படின்னா ஸோ குயின் c2 குயின் h5 த்ரெட்லாம் இருக்கு. ஸோ குயின் c2 வைக்கும்போது பிளாக்கால் நைட் f6 ஆட முடியாது. பிகாஸ் குயின் c2 நைட் f6 என்ன ஆடினா இந்த பிஷப் 4 த்ரெட் இருக்கு. ஸோ நைட் g5. ஸோ பிளாக் வந்து h6 மாதிரினா ஆடிருக்கலாம். ஆடினா நைட் e4 குயின் d7 ஸ்டில் பிளேயபிள் ஃபார் போத் சைட்ஸ். பட் செர்வின் என்ன பண்ணார் அப்படின்னா பிளே நைட் சி e7. ஸோ செர்வினோட ஐடியா என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ நைட் f6 இப்போ ஆட முடியாது பிகாஸ் பிஷப் f4 வருது. ஸோ என்ன நினச்சிருப்பாருன்னா நைட் சி e7 இப்போ h7 த்ரெட் பண்ணும்போது நைட் g6ன்னு கொண்டு வந்துட்டா கிங் சைடுக்கு ஒரு பீஸை கொண்டு வந்துட்டா நைட் g6லேருந்து இது f4ஐயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ நைட் சி e7 அதுக்கு வந்து குயின் c2 டேரெக்டாக மேடிங் த்ரெட்டு. ஸோ நைட் g6ன்னு ஆடிட்டாரு. நைட் g6ன்னு ஆடிட்டாரு. இப்போ வந்து என்னன்னா இப்போ இந்த இந்த நைட்டை கூட மூவ் பண்ணிக்கலாம் இன் ஃபியூச்சர். பிகாஸ் இப்படி கூட மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பிஷப் 4 நைட் இருக்கு. இந்த நைட்டு வந்து ப்ரொடெக்டிங் திஸ் h7 ஸ்கொயர். ஸோ நைட் g6 அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஃபிஷர் என்ன பண்ணுறாருன்னா h4 த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா h5 நைட்டை மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணால் குயின் அண்ட் h7 செக்மேட் இருக்கு. ஸோ ஒயிட் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக அட்டாக் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க பிளாக் நைட் f6 வைக்கிறாங்க. என்னன்னா ஸ்டாப்பிங் h5 அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படின்னு நினச்சி நைட் h5 அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக் நைட் f6 ப்ளே பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஸ்டாப்பிங் h5 பிகாஸ் இப்போ h5 ஆட முடியாது. நைட் அண்ட் h5 இருக்கு. பட் ஆனால் ஃபிஷர் ஹேவ் சம் பியூட்டிஃபுல் ஐடியா ஹியர். இங்கே வந்து ஃபிஷருக்கு வந்து ஒரு காம்பினேஷன் ஐடியா இருக்கு. ஸோ ஜஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திஸ் டயகனலில் த்ரெட் இருக்கு அண்ட் திஸ் டயகனல் ஆல்சோ இன்டெரக்டாக த்ரெட் இருக்கு நைட் ஆன் g5. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பார்ப்போம்னா கேப்சர்ஸ் த்ரெட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே கேப்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா நைட் டெக்ஸ் h7. என்ன பாயிண்ட் அப்படின்னா இப்போ கிங் டெக்ஸ் h7 கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா பிஷப் 4 இப்போ நைட் g6ல பின்ல இருக்கு. அதனால கேப்சர் பண்ண முடியாது. பிஷப் வந்து b8 வர போகுது. ஓகே. ஸோ பட் ஆனால் நைட் h7 கேப்சர் பண்ணலாம். பட் நைட் h7 கேப்சர் பண்ணதுக்கப்புறம் h5. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா நைட்டை மூவ் பண்ண முடியாது. நைட்டை மூவ் பண்ணால் பிஷப் f4 இருக்கு. ஸோ பிஷப் 4 பிஷப் வந்து b5 போகுது. ஸோ இந்த இடத்துல செர்வின் என்ன பண்ணாருன்னா இஸ் ஃபைட்டிங் மூவ் பிளே நைட் h4. இப்போ பிஷப் 4 ஆஃப்டர் குயின் d8. இப்போ செர்வினோட ஐடியா என்னன்னா பிஷப் வந்து b8 கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணால் நைட் into g2 கிங் into g2னா பிஷப் b7 அதுக்கப்புறம் குயின் into b8. பிளாக் வந்து ரூக் ஃபார் டபுள் பீஸ் இருக்கு. ஸோ அதனால ஹி பிளேடு நைட் h4. நைட் h4க்கு சிம்பிளாக ஜிடெக்ஸ் h4 கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ ஜிடெக்ஸ் h4 இப்போ ஸ்டில் b8ல ரூக் அட்டாக்கு. இங்கே ரூக் b7. இப்போ ரொம்ப ஆசைப்பட்டு பிஷப் அண்ட் b7லாம் கேப்சர் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆஃப்டர் பிஷப் அண்ட் b7 இந்த லாங் டயகனல் வந்து ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ கிங் இஸ் இன் டேஞ்சர். ஸோ பிளாக் வந்து குயின் d5 குயின் அண்ட் h4 மாதிரி மூவ்ஸ்லாம் இருக்கு. இட்ஸ் கேரி. ஸோ அதனால அந்த எக்ஸ்சேஞ்சை வின் பண்ணுறதோட அந்த பிஷப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால பிஷர் அப்படியே அதை இக்னோர் பண்ணிட்டு கண்டினியூஸ் கிங் சைட் அட்டாக். ஸோ கிங்கை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக பிளேட் h6. ஸோ குயின் அண்ட் h4 h into g7 கிங் into g7 அண்ட் ரூக் e4. இப்போ த்ரெட் என்னன்னா பிஷப் e5
குயின் போக போகுது. ஸோ பிளாக் பிளேயர் குயின் h5, ரூக் e3. ஐடியா ரூக் h3 இருக்கு, ரூக் g3 இருக்கு. ஸோ பிளாக் பிளேயர் f5 ஹியர். இதுக்கு ரூக் h3, குயின் e8, and now bishop e5, knight f6. அடுத்து just bring the another piece, queen d2, coming to g5, king f7, queen g5. ஸோ f6ல த்ரெட்டு. ஸோ குயின் e7, rook h7 இப்போ பாசிபிள் இல்லை, நைட் இருக்கு. ஸோ நைட்டை கேப்சர் பண்ணிட்டாரு. பிஷப் அண்ட் f6, குயின் அண்ட் f6, rook h7, king e8, queen f6, rook h7 and bishop c6. black resigns. ஸோ இந்த கேமில் பார்த்தோம்னா ஒயிட்டோட ஃப்ரீ ஃப்ளோவான அட்டாக்கை பார்த்தோம். ஸோ ரூக் பி8, ரூக் பி8னால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பிளாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது தெரிஞ்சது. ஸோ அந்த நேச்சுரலான ஐடியாஸ் ஆடலைன்னா ஸோ எப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பொசிஷன் ஆஃப் த கேம்னு பார்த்தோம்னா இந்த பொசிஷன் தான். ஸோ இங்கே தான் ஃபிஷர் ஹேவ் அ பியூட்டிஃபுல் நைஸ் காம்பினேஷன் knight and h7 and knight and h7, h5 ஐடியா. ஸோ உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கேம் 2 பார்க்கலாம். பாய் பாய்.